மாநில சுயாட்சியில எதாவது வருது? கல்வி உரிமை வருதா? மருத்துவ உரிமை வருதா? வரி வருதா? போக்குவரத்து சாலை போடுதல் பராமரித்தல் இதெல்லாம் வருதா? எதெல்லாம் மாநில உரிமையில வருது? மாநில சுயாட்சி சரி, அது தாங்க தன்னாட்சிங்கிற நீங்க சுயாட்சி சரி, ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க? என்ன நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க, உடனே மாநில தன்னாட்சி கேட்குறீங்களா? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில் இருந்த ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி திமுக தான். அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டுப்படாது. இந்த கல்வி உரிமை பறிபோனதப்போ இங்க பதவியில் இருந்தது யாரு? நீங்க. அப்ப 18 ஆண்டுகள் அங்க இருந்தீங்களா? அப்ப கேட்டு திருப்பி கொண்டு வந்திருக்கலாம். வலிமையா அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை. கல்வி என்பது மானுட உரிமை, இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட. அதை நீங்க எப்படி அங்க தாரவார்த்து கொடுத்துட்டு இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறேங்கிறீங்க? கொண்டு வரும்போது பேசாம இருந்தீங்க. இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேட்குறீங்க? பிஜேபி அரசு கிட்ட. அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது. அதுகிட்ட போய் நீங்க மாநில தன்னாட்சி கேட்குறீங்க. ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை, அந்த மாநிலத்தின் மகன், அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணை சார்ந்த அந்த